சரி, என்ன பிரச்சனை? இந்த பொண்ணும் இவரும் இருக்கிறது தெரியும் மேடம். இந்த பொண்ணுன்னா யார்? இந்த பொண்ணு ரம்யா. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எப்ப நீங்க லவ் பண்ணும்போது என்னாச்சு? லவ் பண்ணும்போது இவர் அந்த பொண்ணுக்கு எப்படி சொல்றது, அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி, சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி. அந்த பொண்ணுக்கும் ரம்யாக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே பழகிருந்தாங்க மேடம். ஆனா அவங்க இன்னொருத்தரோட வெளியில போனாங்க. ஆமாங்க மேடம். பேசிக்கலா இவன் ஒரு ப்ளே பாய். பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். பையன் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆச்சு? அதான் மேடம், இந்த மாதிரி பேசினு இருக்கும்போது தான் மேடம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு தெரிஞ்சு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க மேடம், அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அது யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. இதுக்கு முன்னாடி குழந்தைங்க வீட்டுக்காரர் எல்லாம் இருக்கா? ஆமாங்க மேடம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ளக்காதலாச்சே. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது இது மேடம். நான் எத்தனை நாள் வச்சுருக்கிறேன், அத்தனை நாள் நானும் வச்சிருந்து அனுப்புவேன் அப்படின்ட்டு வீடு எடுத்து தங்கி இது பண்றாங்க. பாதி உங்க கூட, பாதி அவங்க கூட. அப்படி ஒரு மாசம் பூரா இங்க, அடுத்த மாசம் பூரா இங்க ஷிஃப்ட் முறையில வாழ்ந்துருக்கீங்க நீ. உங்களோட எப்படி கனெக்ஷன்? ஸ்டார்டிங் ஓகே. அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு எப்படி இவங்கள லவ் பண்ணீங்க? இவங்க மாட்டுனாடா மானஸ்த ஃப்ரெண்டுன்னா குடும்பம் பண்ணுவீங்களா? ஆனா அவங்கள கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தாங்க. ஆமா மேடம், அவங்களதான் வேண்டாம் விருப்பமா அவங்களோட வாழ்ந்தீங்க. ஆமா மேடம். இவங்கள தான் லவ் பண்ணீங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அவங்க உங்களுக்கு ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குறாங்களா? அன்பு தொல்லை காட்டுறாங்கன்னா அதே மாதிரி அடிக்கிறாங்க மேடம். அந்த அளவுக்கு சைக்கோ மாதிரி மாறிடுவாங்க. நான் இப்போ சரியில்லை, சரியில்லை, அடியே அடிச்சு விட்டாயா மரியாதை இல்லாப்பா. அட தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிப்பேன். நீங்களா யாருடா? கேங்க ரம்யா, அவங்க புருஷன். யாரு புருஷன், யாரு பொண்டாட்டி? எவ புருஷன்டா டே, எவ புருஷன்டா டே. எக்ஸ்கியூஸ் மீ ரம்யா, நீங்க உட்காருங்க. ரம்யா சாரி, உட்காருங்க. நீ உட்காருமா. ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற யார மயக்க பாக்குறியாடி? உன்னை கொல்லுடி. அடி என்கிட்ட சொன்னா இல்ல, அந்த பொண்ணுட்ட சொல்ல. தைரியமா பேசணும். இப்போ சும்மா ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளை சொல்லு. அவளை ஏமாத்திட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆக்ட் பண்றீங்க, இந்த பொண்ணுட்ட இன்னொரு விதம் ஆக்ட் பண்றீங்க. 2 செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. கேளுங்க, ஊர்ல எனக்கு பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன பஞ்சாயத்து? பிள்ளை பத்த ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ? இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்தவன் பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு தப்பா இல்லையா? புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு? நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தாங்களா. அட பாவி, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா. இது தெரிஞ்சு நான் இவர் மேல ரொம்ப கோவப்பட்டேன், அடிச்சேன். நான் இல்லன்னு சொல்றேன். இதுக்கு மேல அடிச்சிருவா நானு. நான் பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சிரிச்சேன்னு வச்சுக்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி. இனிமே தொடவே மாட்டேன் மாப்பிள. வா வா வீட்டுக்கு. பாத்தியா, நீ தப்ப பண்ணிட்டு எல்லா பழியும் அந்த பொண்ணு மேல போடுற. எனக்கு உண்மையில சிரிப்பு தான் மேம் வருது. இவன் என்ன ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. 150 கால் அடிப்பியான் ஒரு நாளைக்கு. ரொம்ப பாசம் வச்சிருப்பேன் மேம். அட பாவி, எல்லாம் புருஷன் மேல காமிச்சிருக்கலாமே இந்த பாசத்தை எல்லாம். இது கேள்வி. நேத்து நைட் எங்க தங்கினீங்க? மேடம். மேடம் செம்மையா வீட்டுல. என்ன முந்தா நேத்து அங்கதான். அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்கிட்ட தான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. முதல் நாள் எங்க இருந்தாருன்னு கேளுங்க மேம், திருப்பி கேளுங்க. உங்ககிட்ட தானா? அந்த பொண்ணுகிட்ட. ரொம்ப சந்தோஷம், சிரிச்சுட்டு சொல்லு. சொல்ல மேம், அவருக்கு அதான பிடிக்கும். 2 பொண்டாட்டி கூட வாழ்றதுதானே பிடிக்கும். அது நடக்குது. கருமா என்ன பாக்குற? 2 என் பொண்டாட்டி தான். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. என்ன இருந்தாலும் அவ டிஸ்டர்ப் தான் பண்ணுவான். என்னன்னா அவ பைத்தியம் பிடிச்சிருக்கா அவர் மேல. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். பதில் சொல்லிட்டு போ, இல்லன்னா சத்தியமா சொல்றேன் நான் சாயந்தரம். இப்ப சொல்லுங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சொல்லிட்டு கிளம்புங்க. இங்க வா. சொல்லிட்டு கிளம்புங்க. வாடா. சொல்லுறமே, என்ன சொல்றேன்? ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது.
நீங்க வேணா கிளம்புங்க மேம். சொல்லுடா, என்னை ஏன் வர சொல்லி ஏமாத்தின அதை மட்டும் சொல்லு. இப்பதான் தெரியுது உன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு. அது இவனை விட என் புருஷன் வந்து ரொம்ப 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 நல்லவன் மேம். அட்லீஸ்ட் இப்போ அது அதை சொன்னீங்க. கேளுங்க. ரொம்ப ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல.